சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கோம், சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, ஓகே, ஓகே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஆமா. விஜய் ரொம்பவே பயங்கரமா பேசியிருக்காரு. ம். அதுவும் குறிப்பா சொல்லப்போனா, அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லப்போனா, பாயாசத்தையும், பாசிசத்தையும் ரொம்பவே தாக்கி பேசியிருக்காரு. என்ன அப்டின்னா, சின்ன பிள்ளைங்க மாரி 2 பேரும் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கைங்கிறது அவங்க முடிவு பண்ணணும். ஆனா இவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி இவரு பேசியிருக்காரு சார். இல்ல, இத நீங்க எப்படி மும்மொழி கொள்கையை பார்க்குறீங்க? யார் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு இவரு? யாரு முடிவு பண்ணணும்னா, அந்த மாணவர்கள் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு சார். படிக்க வேண்டிய அதத்தான். மாணவர்கள். அதேதான் புதிய கல்விக் கொள்கையிலையும் சொல்லியிருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் முடிவு பண்ணணும். அதனுடைய பெற்றோர்கள் முடிவு பண்ணணும். அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் மும்மொழி இல்ல. அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, நான் என்ன மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச முன்னாள் மாணவர்கள் இதை முடிவு பண்ணலாம். இல்லைன்னா இந்நாள் மாணவர்கள், இப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் முடிவு பண்ணலாம். இல்லைன்னா அவங்க ஓகே. பெற்றோர்கள் முடிவு பண்ணலாம். இது லாஜிக் கரெக்டா? விஜய் யாரு? ஜோசப் விஜய் இதுல யாரு? அவரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சாரா? அவருக்கு பையனை அரசாங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தாரா? அவர் நடத்துற விஜய் வித்யாசிரமத்துல மும்மொழி சொல்லி கொடுக்கிறாரா இல்லையா? அப்படின்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் அவருக்கு கூஜா தூக்கிட்டு அலைஞ்சாலும் கூட அவன் குடும்பம் அந்த எல்லாம் நாசமா போனோம். ஆனா இவங்க மட்டும், இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் மும்மொழி கொள்கை, அப்புறம் இந்த மொழி கூட ஒரு 2ஆம் பட்சம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இருமொழி மும்மொழிங்கிறது 2வது விஷயம். தரமான ஒரு கல்வி திட்டத்தை இவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல விஜய் வித்யாசிரமத்துல வச்சிருவாங்க. மத்திய அரசு மோடி கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல இதை வைக்க கூடாது. அதுதானே இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? வெறும் 12,000 ஸ்கூல் தான் தனியார் பள்ளிக்கூடம். விஜய் வித்யாசிரமம், சன்ஷைன் ஸ்கூல் எல்லாம் உள்ளடக்கி இது மாதிரியான ஸ்கூல் மொத்தம் 12,000 தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா 37,000க்கு மேல அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, இந்த 12,000 ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 64 லட்சம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 44 லட்சத்துக்கு கீழே. எவ்வளவு கேவலமா இருக்கு. அதாவது 1000 மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தினுடைய மொத்த எண்ணிக்கையே தமிழ்நாடு அளவுல மொத்தமே 12 தான். அது 7 சென்னை, 2 செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொன்று வந்துருது. அப்போ 7 2 9 ஆச்சு. அது மிச்சத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று தூத்துக்குடியில் இருக்கு, இன்னொன்று திருப்பூரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, இன்னொன்று தருமபுரியில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி மொத்தத்திலேயே நீங்கள் சென்னை சிட்டியை ஒட்டி உள்ள ஸ்கூலை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதில் 3 பள்ளிக்கூடத்துல இருந்து 1000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிற ஸ்கூல் 3 தான் இருக்கு. அதை விட கேவலம், முதல்ல 1ல இருந்து 30 வரைக்கும் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 11,000 சில்லறை இருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரி 31ல இருந்து 100 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஸ்கூல் அரசாங்க பள்ளிக்கூடத்துல எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா 13,000 இருக்கு. இதை நீங்க ரெண்டையும் கூட்டினீங்கனாலே 24,000க்கு மேல பேர், 25,000 தொடக்கூடிய அளவுக்கு வந்துருது. அப்ப 37,000 ஸ்கூல்ல 25,000 ஸ்கூல் 100 மாணவர்களோட இல்ல அப்படின்னா எவ்வளவு கேவலமான நிலைமையில அரசாங்க பள்ளிக்கூடம் போகுது. பள்ளி கல்வித்துறை எந்த அளவு சீர்கேடு அடைஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் தெரியாம ஒரு கூறுகட்ட தரமா ஒருத்தர் கட்சி நடத்துறாரு. பேரை வெளிப்படையா சொல்ல தெரியுதா? நான் ஜோசப் விஜய்னு சொல்லு, இல்லைன்னா என் பேரை கசர்ல நான் விஜய்னு மாத்திட்டேன்னு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன்னு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? என் பையனை நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சேன், அது என்னுடைய உரிமைன்னு சொல்லுங்க. அப்படின்னா அந்த உரிமையை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளும் கொடுங்க. அது இல்லாம இவங்கெல்லாம் எதுக்கு சார் கட்சி நடத்தணும்? அதை தொடக்கமே ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்ச ஒரே கும்பல் இதுதான். இப்போ 1 வருஷம் கழிச்சு இப்போ 2வது ஆண்டு இதுக்கு கொண்டாடுறாங்க. வரக்கூடிய தேர்தலில் திமுக கொத்தடிமை வேலை பார்க்க வந்தாரு, அது முடிஞ்சிடும். அடுத்து கமலஹாசன் இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக வேண்டி திமுக கால கழுவி குடிச்சிட்டு நடக்கிறார்ல, அதே லெவலில் இவர் வருவார். இவருடைய எதிர்காலமும் கமலஹாசனுடைய நிகழ்காலமும் ஒன்று தான். அவ்வளோ வரையில என்ன இருக்க முடியும்? ஒரு சாதாரண மனுஷனுக்கு, ஒரு குழந்தைக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒரு கட்சி நடத்துற தலைவனுக்கு தெரியலன்னா என்ன கட்சி நடத்துறாங்க இவங்க, எதுக்கு கட்சி நடத்துறாங்க? இப்படி எல்லாம் ஒரு கட்சி தேவையா? ஒன்னும் இல்லை சார். திமுகவுக்கு எதிரான ஓட்டை 2ஆ உடைக்கணும், பிரிக்கணும். 2 இல்ல 2 பலவா பிரிக்கணும். பிரிச்சு திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தணும். அதற்காக இது அடிப்படையில் திமுக கும்பல், இது குடும்பம். அதற்காக களம் இறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் ஒரு செவனே செய்யறாரு, அவ்வளவுதான். அதாவது ட்விட்டர்ல பாஜகவும் திமுகவும் விளையாடுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க ஏன் குட்டிச்சாலும் ஓட்டினாங்க சார்? டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி எதுக்கு ட்விட்டர் ஹேஷ்டாக் போட்டு எதுக்கு இவங்க இடையில எதுக்கு இவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க? ஓட்டுனாங்களா? சக்சஸ் பண்ணாங்களா?
அண்ணாமலை சொன்னாரு, செய்தாரு, இல்ல அவ்வளவுதான். இத பத்தின ஒரு அண்ணாமலை அதுல சொன்னாரு, சொல்லியிருக்காரு சார். நான் வந்து நாளைக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் போடுவேன்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? மோடியை வம்பிழுத்தனால சொன்னாரு. மோடியை இவ்வளவு வருஷமா தமிழ்நாட்டுல வம்பிழுத்தாங்கல்ல, அந்த கோபேக் மோடி, கருப்பு பலூன் விட்டாங்க, இப்ப வந்து கெட் அவுட் மோடின்னு போட்டாங்க. அதுக்கு பதில் கவுண்டர் அண்ணாமலை கொடுத்தாரு. இவருக்கு ஏன் எரியுது? இவங்க ஏன் குறுக்குத்தால் ஓட்டுனாங்க? குறுக்க ஊடாத இவங்க யாரு? இவங்க எதுக்கு வந்தாங்க? அப்ப திமுக அடி வாங்கினா இவங்க வருவாங்க, அதுதானே நோக்கம். சரி, வந்தாங்கல்ல, என்ன நொட்டுனாங்க? அங்க வந்து ஒரு 5 லட்சம் ஹேஷ்டாக் இவங்களால பண்ண முடிஞ்சது, அவ்வளவுதானே. 5 லட்சம் போஸ்டர் இவங்களால போட முடிஞ்சது. ஆனா அண்ணாமலை எவ்வளவு போட்டாரு? 14 லட்சத்துக்கு போயிட்டார்ல. அங்கே முடிஞ்சு போச்சுல உங்க சகாப்தம். திமுகவில் மீளவே முடியல. இவ்வளவு நாளும் திமுக ஓட்டும் போது நீங்களும் சேர்ந்து ஒத்துழைத்து நடந்தீங்க. இப்ப அண்ணாமலை வந்து அதிரடியா ஒரு போட்ட உடனே ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாம் பங்காளிகள், அதுக்குன்னு வந்தவங்க தானே, அதனால இவங்க இறங்கி பண்றாங்க. அதுதான் அதனுடைய வெளிப்பாடுன்னு தான் நான் பாக்குறேன். விஜய் எல்லாம் ஒரு அயோக்கியம் சார், கட்சி நடத்துக்கே லாய்க்கு இல்லாத ஆளு சார். கொஞ்சமாவது மாணவனை பத்தி இருக்கணும் சார். சார், விஜய் வித்யாசிரம்னு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது இவ்வளவு காலமும் வெளியே தெரியல. யாருமே, நீங்க வந்து மக்கள் அதிகாரமோ அதோ இதோ எந்த நிறுவனமும் இல்ல, எந்த குழுவோ வந்து இதை பத்தி வெளியே செய்தியை கொண்டு வரல. அண்ணாமலை தூக்கி ஓப்பனா வெளியே தூக்கி போட்டார்ல. இதை பத்தி ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காரு? அந்த ஆளு ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு சார், உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. சொல்ல ஆமா உண்மைதான். இத மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்துல என்ன உண்மைன்னு சொல்லிட்டீங்கன்னா, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் நீங்க மும்மொழியை கொடுக்கணும், தரமான கல்வியை கொடுக்கணும், எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக அதை பத்தி வாயை திறக்காம இருந்துட்டு லெப்ட் ஹேண்டில் இவங்க டீல் பண்ணுவாங்களா? என்ன லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க? எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே கலைத்துறையிலிருந்து வந்த கமலஹாசன் நீங்க எடுத்துருங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட கூட்டம் தான் கூடிச்சது. ஏன்னா அரசியல் சினிமாங்கிற ஒரு இது வரும்போது அதுக்கு ஒரு பிரபலம், ஒரு கமலஹாசன் வர்றாரு, ஒரு ரஜினிகாந்த் வந்தா ரஜினிகாந்த் இதை விட கூட்டம் கூடும், இன்னும் அதிகமான கூட்டம் வரும். இது இயல்பான விஷயம். அதனால அது மாதிரி இவருக்கும் வந்து கூட்டம் வருது. அங்கங்க 4 பேர் வராங்க. எது வரைக்கும்? 2026 தேர்தல் வரைக்கும். அது இவரை இப்ப கமலஹாசனுக்கு இப்ப யாராவது வராங்களா? அதே ரேஞ்சில தான் இவருக்கும் வரும், அவ்வளவுதான். அதை வச்சுட்டு இவரு வந்து ஒரு பெரிய ஒன்றும் இல்லை. இவருக்கே தெரியும் 2026 என்னென்ன ஆட்சியா பிடிக்க போறாரு. இவங்க வந்து இவங்களுடைய அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுக்கு கொண்டு வந்த பிரசாந்த் கிஷோரே போடான்னு போயிட்டாரு. அதான் இன்னைக்குள்ள நிலவரம். எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிரசாந்த் கிஷோரே சொல்லி போயிட்டாரு. அப்படின்னா அவர் சொன்ன சில விஷயங்களை இவங்க ஏத்துக்கல. இல்லைன்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இவருக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா இது போண்டி ஆகி போயிடும். கெட்ட பேரு நமக்கு, பணம் முக்கியம் இல்ல, பேரு முக்கியம்னு நினைச்சிட்டு பிரசாந்த் கிஷோர் அப்படியே பீகார் பக்கமா திரும்பி போயிட்டாரு. அவ்வளவுதானே. இதான் சார் நல்ல வரும் இவங்களுக்கு. ஓகேங்க சார். அதே மாதிரி சார் இவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் யார் எதுக்குறாங்களோ, அதாவது யார் யாரெல்லாம் நம்ம வருவோம்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களாம் இப்போ நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சீமானை வந்து சொல்லியிருக்க மாதிரி இது இருக்குங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஒரு இதுதான் என்னுடைய புரிதல். நான் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, சீமானுக்கும் இவரும் 2 கூட்டுக்கிழமை, 2 பேருமே திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறவங்க. நோக்கம் வந்து சீமான் வந்து கொஞ்சம் டல் ஆயிட்டார். அவருடைய எதிர்காலம் வந்து அவரை நம்பிக்கை இழந்து போச்சு. மக்கள் வந்து இவர் ஒரு முதலமைச்சராக கொண்டு வரலாங்கிற நம்பிக்கையோ, இல்லைன்னா இவருக்கு இனிமே வந்து அது சீட்டு கிடைக்குங்கிற எம்எல்ஏ சீட்டு தானே அடுத்து வரக்கூடியது எம்எல்ஏ எலெக்ஷன். அந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல தனிச்சு நின்று இவர் வெற்றி பெறுவாங்கிறதோ வாய்ப்பே இல்லை. 100% அது யாருமே நம்பக்கூடிய இடத்துல இல்லை. கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டணி கிட்டன்னு வச்சா ஏதாவது கொஞ்சம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளவுதான். அது எவ்வளவு வருதுன்னு தெரியாது அப்பவும் கூட. இது ஒரிஜினல் நிலவரம். திமுகவை எதிர்த்து, அதிமுக எதிர்த்து நான் பண்ணினேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு ஓட்டு சதவீதம் கடந்த தேர்தலில் குறைஞ்சு போச்சு. பாஜக அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவின் ஓட்டு சதவீதம் வந்து 11.24 தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியினுடைய ஓட்டு அவ்வளவு கூடிட்டு, கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% உயர்ந்துட்டு, ஆனா அதே சமயத்துல நாம் தமிழருக்கு கீழே இறங்கிச்சு. அதை காப்பாத்தி விடுறதுக்கு போனதே விஜய் தான். எதுக்கு இவரு மைக்கு சின்னத்தை வச்சாரு சார்? மைக்குக்கும் வந்து அந்த இவருடைய இந்த கோட்டு படத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த படத்துல இப்படி இந்த மைக்கை தான் வைக்கணுமா, இதுதான் வேணுமா? ஏன் வச்சாரு இவரு? சீமானுடைய மைக்கு சின்னம் எதுவோ அதை கொண்டு போய் இன்னொன்னு படத்தை உடனே அந்த எலெக்ஷன் நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்களா? எப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ரிலீஸ் பண்ணாத ஒரு படம் உடனடியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4 நாள் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்சிடும். அது வரை நீங்க வந்து போஸ்டர் விடலாம், ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு எல்லாம் விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு அவசரமா எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டுப்பதிவுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த மைக்கை தூக்கி வச்சு குறியீடு வச்சு விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு டைவர்ட் பண்ணி விட்டதுனால தான்
அந்த ஓட்டு 8.2%, 8.12 ஏதோ வந்துச்சு, 8க்கு மேல வந்துச்சு, அங்கீகாரம் கிடைச்சிட்டு சீமானுக்கு. ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, அப்ப எதுக்கு இதை பண்ணினாரு? இவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு, தனி கட்சி தனி ட்ராக்ல வண்டியை ஓட்டியாச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க இன்னொருத்தருக்கு இன்டைரக்டா ஒரு ஆதரவு எதுக்கு கொடுத்தீங்க? ஒண்ணும் கிடையாது. சீமானுடைய ஓட்டு வங்கியை கூட்டி காணிக்கணும். அவர் செபஸ்டியன் சைமன். அந்த செபஸ்டியன் சைமன் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேரை அவர் மாற்றவே இல்லை. கெசட்ல இருக்கிறது செபஸ்டியன் சைமன் தான். அப்ப அவர் வந்து அவரை வந்து கொஞ்சம் தூக்கி நிப்பாடணும். ஏன்னா அவருக்கு கீழே வந்துட்டார். 2% 1.5% போய் சேர்ந்திருக்கோம். அதை கொஞ்சம் ஏற்றி காணிக்கணுங்கிறதுனால இவருடைய ரசிகர்களுக்கு மறைமுகமா ஒரு ஆதரவு கொடுக்க இவர் தகவலை தெரிவிச்சு குறியீடு மூலமா உணர்த்தி ரசிகர்களை வந்து ஒரு முக்காவாசி ரசிகர்கள் போய் இந்த நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. சீமானுக்கு 8.1% ஓட்டு கிடைச்சது. அவருக்கு அங்கீகாரமும் கிடைச்சு போச்சு. இப்ப என்னன்னா சீமானுக்கு 8% ஓட்டுக்கு மேல வந்துட்டு அப்படிங்கிறத கணக்கில் எழுதியாச்சு. இந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய்க்கு வந்து 25% இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆளை வச்சு பேச வைக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துட்டு 25% ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு? அமெரிக்கால இருந்து வந்துச்சா, இல்லைன்னா ஆந்திராவில இருந்து வந்துச்சா, எங்க இருந்து வந்துச்சு? அதை சொல்லணும்ல நீங்க. அப்ப வந்து 25% ஓட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இந்த பக்கமா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு, சீமானுக்கு வந்து 8%க்கு மேல இருக்குன்னு கட்டமைச்சிட்டு, இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 25+8 33% தமிழகத்துல ஆட்சி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறாங்க. எலெக்ஷன் நெருங்கும்போது பாருங்க, இவங்க 2 தான் கூட்டணியே வைப்பாங்க. அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இவங்க 2 பேர் தான். இதுதான் என்னுடைய முதல்ல இருந்து இதே கருத்து தான். அவர் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னா, அது ஏற்கனவே நீ இந்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க பாருங்க விழுப்புரம் பக்கத்துல, அப்பவே சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. எந்த கட்சி கூட? திமுகவோட போய் கூட்டணி வைக்க போறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப கூட்டணி யாரு கூட தான் வைப்பாங்க? நாம் தமிழர் கூட தான் வைக்க வாய்ப்பு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அது தொடர்ந்து வந்து அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு புஷி ஆனந்த வச்சு அறிவிக்க வச்சாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கூட கூட்டணி வச்சு இந்த 2 சேர்ந்துச்சுன்னா இது ஒரு வலுவான சக்திங்கிற மாதிரி மக்கள் மன்றத்துல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி திமுகவுக்கு எதிரான ஓட்டுல அதிகமான ஓட்டுல ஒரு பல்கா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ஓட்டை இந்த பக்கமா திருப்பி விட்டுட்டோம்னா அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டை தடுக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் என்னுடைய பார்வை என்ன தெரியுமா? நாம் தமிழருக்குன்னு வந்த ஓட்டு அது வேற, அதை விட்டுடலாம். அந்த ஓட்டை வந்து அது விஜயனுடைய ஓட்டும் போச்சு, எல்லாம் வச்சுன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஜோசப் விஜய்க்குன்னு சொல்லி ஒரு ஓட்டு கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த ஓட்டெல்லாம் எங்க இருந்து வரும்? இதுக்கு முன்னாடி அந்த அவங்களுக்கு இப்போ ஓட்டு போட மக்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு யோசிங்கன்னா அத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. 1-2 பேர் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்க வாய்ப்பு. அப்படின்னா அதிகமா ஒரு 90 மேல இல்ல ஒரு 95% மேல திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அல்லது திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க தான் இன்னும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. அதனால பங்கம் ஆக போறது திமுகவும் கூட்டணியும் தான். அங்கதான் வந்து உலைய போகுது. அங்க உள்ள ஓட்டு தான் வெளியே வரப்போகுது. அண்ணாமலைக்குன்னு ஓட்டு போட்டவங்கல்ல 1% ஓட்டு கூட விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அண்ணாமலைக்கு வந்து இனிமே வந்து அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அதனால அவரு வந்து கண்டிப்பா இப்போ 12.5% இருக்கக்கூடிய 11.24% இருக்கும் பாஜக ஓட்டு வங்கிய வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயம் ஒரு 10% கூட்டிடுவார்னு நான் நம்புறேன். ஏன்னா அதிமுக அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய செயல்பாடு அவருடைய எதிர்காலம்லாம் வந்து திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நிச்சயமாக இதை எதிர்கொள்ற அளவுக்கு அவங்க ஒண்ணு எதுவுமே செய்யற மாதிரி தெரியல. அந்த கட்சியை மறுசீரமைப்பு பண்ற மாதிரி எந்த விதமான அஜெண்டாவும் அவர் கையில இல்ல. அவரு இதே மாதிரி தான் போவாரு. அப்ப அந்த கட்சிக்கு அதிமுக ஓட்டு போட்டவங்க இல்ல இன்னும் ஒரு பல்கான அதிகமான எண்ணிக்கை வந்து அண்ணாமலை பக்கம் ஏற்கனவே நகர்ந்தது போக மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் நகர ஆரம்பிப்பாங்க. அதிமுக ஓட்டு சரியும். அதே சமயத்தில் அண்ணாமலையுடைய ஓட்டு வந்து அதிகமாகும். பாஜகவுக்கு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி 11% அதாவது 11.24 இருக்குது. இன்னொரு 10% ஆட் பண்ணிடுங்க. 21க்கு மேல போயிரும். அந்த கூட்டணிக்கு 18 ரன் இருந்தது, இன்னொரு 10% கூட்டிடுங்க. 28% ஆயிரம் ஆட்சி பிடிச்சு விடுவாங்க. 22 வந்தாலே தமிழகத்துல ஆட்சி பிடிச்சிருவாங்க. சீமானும் இவங்களும் சேர்ந்து பிரிக்கட்டும், மிச்ச மீதிய எடப்பாடி பழனிசாமி பிரிக்கட்டும், எல்லாம் பிரிக்கட்டும். இந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு மேல பயங்கரமான அதிருப்தி இப்படி எல்லாம் இருக்கு. இவர் வந்து என்னன்னா நாங்க பாயாசம் போடலங்கா பருப்பு இப்படி சொல்லிட்டு அலைய வேண்டியதுதான், டயலாக் பேசிட்டு அலைய வேண்டியதுதான். ஓகே 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 சார், பல தகவல் நம்ம நேரோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். மிக்க நன்றி 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 வணக்கம். நன்றி சார். நன்றி. தெரிச்சு பொடிச்சுட்டா நல்ல